இதனால எனக்கு என்னங்க என்னாச்சு வயித்து கீத்து கலக்குதா? வயிறு எரியுது. ஐயோ அப்ப கொஞ்சம் ஓம தண்ணி எடுத்து ஓம தண்ணி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். புண்ணாக்கு எங்க உன் புள்ள? என்னாச்சு? என்ன ஆச்சா? ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில போலீஸ்காரையும் அடிச்சு மாமூல் வசூல் பண்ணிருக்கான். பாரு பண்றதெல்லாம் பண்ணி வேட்டி அது எனக்கு தெரியும்டா. வேட்டி இங்கதான் இருக்கு. அவன் பண்ண காரியத்துக்கு என்ன கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சுட்டாங்க. என்ன ஐயோ 3 மணி நேரம் இப்படியே உட்கார்ந்து இருந்தேன். இவ்வளவு திட்டு ஏதாவது உரைக்குதா பாரு. திட்டு ஏன் வாய்தான் வலிக்குது. ஏன் திட்டுறீங்க? பின்ன திட்டா யாரு? முதல்ல பசங்களை திட்டுறதை நிறுத்துங்க. எல்லா அப்பாக்களுமே இப்படித்தான். பசங்களை அவங்க போக்குல வளர விடுங்க, கண்டிப்பா நல்லா வருவாங்க. அவர் பெரிய ஐபிஎஸ் ஆனாருன்னா படிக்க வேண்டிய நேரத்துல ஒழுங்கா படிச்சாரு. இவன மாதிரி கண்ட காலி களவாணி பசங்க கூட ஊரை சுத்திக்கிட்டு +2 4 வருஷம் எழுதல. +2ல நான் 4 வருஷம் அது ஃபெயில். சரி. நம்ப முடியல. எங்க அப்பா போடா ஞான சூன்யம், உனக்கு படிப்பே வராதுன்னு சொல்லி தலையில தண்ணி தெளிச்சு அனுப்பிச்சிட்டாரு. ஆனா எனக்குள்ள ஒரு வெறி வந்துச்சு. படிக்கணும். கஷ்டப்பட்டேன். கண்முழிச்சு படிச்சேன். நல்லா இருக்குடி, நல்லா இருக்கு. நீங்க வாங்கின டிவி தாங்க. நான் டிவியை சொல்ல, உங்க முன்னாடி ஒரு டிவியில பேசுறாரா அவரை பத்தி சொன்னேன். அவங்க அப்பனுக்கு தோட்டம் துறவு இருக்கு, அதை வச்சு படிச்சிருப்பாரு. ஆனா இவன் அப்பனுக்கு என்ன இருக்கு? வெறும் ஓட்ட பாத்திர கடை தான். இனிமே அவன் படிப்புக்கு 5 பைசா செலவழிக்க மட்டும் சொல்லிடு. யாரு உங்ககிட்ட கேட்டது? எங்க அப்பா கிட்ட இருந்து. என்னது? 5 நயா பைசா கூட நான் வாங்கினது இல்ல. அப்புறம் எப்படி படிச்சேன்? காலேஜ்ல படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்ல ஆட்டோ ஓட்டினேன். அதுல வர்ற காசுல காலேஜ் ஃபீஸ் கட்டினேன். ஐயோ என்னால முடியல. அவர் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? இந்நேரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா 4 பிள்ளைங்களை பெத்திருப்பேன். நாங்களும் பேரம் பேத்திகளை எதுக்கு கல்யாணத்தை பசங்க மேல திணிக்கிறீங்க? கல்யாணங்கிறது நீங்க நினைக்கிறது நான் நினைக்கிறது இல்ல, கடவுள் நினைக்கணும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையோட வெற்றிக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு பொண்ணு இருப்பா. என்னோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கா. இதோ காயத்ரி. அவளை நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லா நல்ல விஷயங்களும் என் வாழ்க்கையில நடந்துச்சு. இந்த ப்ரோகிராம பார்த்ததுக்கு அப்புறமாவது பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை திட்டாம அவங்க போக்குல வளர விடுவீங்கன்னு நம்புறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி. வணக்கம். ப்ரோகிராம் முடிஞ்சிச்சு. திட்டுற வேலையெல்லாம் விட்டுட்டு எங்க ஆள் படிச்ச காலேஜ்ல சீட் வாங்குற வழியை பாருங்க. என்னடா சுகு, சைடு டிஷ்லாம் புதுசா இருக்குது. சைடு டிஷ் ஆடாது. பூச்சி மருது. இது எலி மருதுடா. இது என்ன புதினா சட்னி நினைச்சியா? அரளி விதை அரைச்சு வச்சிருக்கடா. 2 மிக்ஸ் பண்ணா போட்டு போக வேண்டியதா. இத தானல 3 மணி நேரமா சொல்லிட்டு இருக்க. செஞ்சு காட்டலாம். சும்மா இருக்கனே, அவனை வித்தையா காட்டிக்கிட்டு இருக்கான். சரிடா மாப்ள, எதுக்கு இந்த முடிவு? தெரியாதலடா. நான் சாந்தி லவ் பண்ற கூட தெரியாதா? தெரியும். அவளுக்கு காலையில 9 மணிக்கு கல்யாணம்டா. அப்படியா? தெரியல மாப்ள. நமக்குலாம் அவங்க அப்பா பத்திரிக்கை வைக்கல. ஆனா அவனுக்கு மட்டும் வச்சிருக்கான் பாத்தியா? நான் போயிட்டா சாந்தி மட்டும் சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியா? அவள் இதே மாதிரி ஏதாச்சும் குடிச்சிட்டு போட்டுட்டு போயிடுவாடா. அப்ப சொர்க்கத்துல தான் கல்யாணம் சொல்லு. இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து என்னடா பிரயோஜனம்? இதே எங்க அப்பனா தந்தா அப்படி விட்டுருப்பாங்களா? ஏய், என்ன இப்போ விஷம் குடிக்கிறாராம்? விஷம். நாளைக்கு கல்யாணம் நடக்கும். அவங்க அப்பனே உன் காலில் வந்து விழுந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாப்பிள்ளன்னு கெஞ்சுவான். எப்படி அப்படி சாப்பிட்டு தான் போகணும். போய் உட்காருங்க. முகூர்த்தத்துக்கு நாளை ஆயிருக்கு. மாப்பிளையும் பொண்ணு ரெடி ஆயிட்டாலும் பாருங்க. நாராயணாய நமஹ வாசுதேவாய தீமஹ தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். கணபதியே நம பிரமதபதே. என்ன மாப்பிள்ள பொண்ணு தூக்கலாமா? பின்ன மாப்பிளையை கூப்பிடுங்க. ஐயோ மாப்பிள்ளை காணுங்க. என்னது மாப்பிள்ளை காணுமாமா? என்னது மாப்பிள்ளை காணுமா? எப்பா நல்லா தேடி பாத்தீங்களாப்பா? அட எல்லா இடத்தையும் தேடாச்சுங்க. மாப்பிள்ளை மண்டபத்துல இல்லைங்க. டேய், இந்த லெட்டரை கொடுத்துட்டேன். யோ நிறுத்திங்க சண்டை போட்டுக்கிட்டு. அந்த பையன் தான் லெட்டர் கொண்டு வரான். யாரா கொடுத்தா? உங்கள மாதிரியே Dress போட்டு வரல அவன் கொடுத்துட்டாரு. மாட்டி விட்டானே. நீ போடா. என்னது மாப்பிள்ளை ஓடி போயிட்டாரா? படிக்கவே இல்ல, அதுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. சரி, இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தன் லெட்டர் கொண்டாந்து கொடுத்தா என்னவா இருக்கும் மேட்ரு? அன்புள்ள அப்பாவிற்கு உங்கள் அருமை மகன் கதிரேசன் எழுதி கொள்வது. நான் கற்பகம் என்ற பெண்ணை காதலித்தேன். அதை பலமுறை உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எங்கள் திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த திருமணத்தில் எனக்கு சற்றும் விருப்பமில்லை. ஆகையால் நான் என் காதலியுடன் இந்த ஊரை விட்டு கண்காணாத இடத்திற்கு செல்கிறேன். என்னை தேட வேண்டாம். கேட்டீங்களா? இந்த மாப்பிள்ளை கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிட்டாரா? அட பாவீங்களா, யாராவது ஒருத்தர் எட்டி பார்த்துல நான் இருக்கிற இடம் தெரிஞ்சிருமே. ஐயோ காப்பாத்துங்க. நீ சத்தம் போட்ட. மாப்பிள்ளை ஓடி போயிட்டான். உன் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகி போச்சு. உனக்கு மயக்கம் வரல? என்ன மயங்கு. ஐயோ கல்யாணம் பொண்ணு மயக்கம் வந்துருச்சு. பிடிங்க. இனிமே இந்த பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணுவா? எப்படியா கட்டுவா? இங்க இருக்கிறவங்க யாரா பெரிய மனசு பண்ணி கல்யாணம் பண்ணதான் உண்டு. அது எப்படிப்பா? கத்திரிக்காய் வர மாதிரி ஒன்னு சொத்தன இன்னும் மாத்துறதுக்கா? அப்படியே நடந்தாலும் அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் இங்க யாருக்கு இருக்கு? நடக்காது. ஏன் நடக்காது? நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
நான் கிடையாது. இவர் கல்யாணம் பண்ணிக்குவாரு. சார் நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? மூதேவி உடனே ஒத்துக்காத, கொஞ்சம் பில்டப் பண்ணு. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? திடீர்னு ஒரு பொண்ணு கல்யாணம் இருக்கு, என்னை தாலி கட்ட சொன்ன எப்படியா? அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது சார். நீ தான்டா மாப்பிள பில்டப் பண்ண. இங்க பாரியா, கல்யாணம் பண்ணிக்க முடியாது சார் அந்த பொண்ணோட மூஞ்ச பாருங்க சார். நீங்க தான் சார் எப்படியா கல்யாணம் பண்ணிக்கங்க சார். நீங்க மூஞ்சி பாரு, முதுகு பாரு. கல்யாணம் பண்ணிக்க முடியாதியா? தம்பி ஏய் நானும் பாத்துட்டே இருக்கேன். எவ்வளவு நேரம் நீ வாட்டுக்கு யார் பேசிட்டு இருக்கா? அந்த தம்பி எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கு, கொஞ்சம் கூட ஈவரக்கெல்லாம் பேசியப்பா. தம்பி இவ்வளவு தூரம் அந்த பொண்ணுக்காக பறிஞ்சு பேசுறீங்களே, நீங்க அவ அண்ணனா? என்னன்னு இப்படி கேட்டுவிட்டீங்க? கூட பிறந்தாதா அண்ணனா? ஐயோ குத்துக்கால் மாதிரி நிக்கையா. அங்க பாரியா அந்த தம்பி யாரு வந்த புள்ளையோ உன் பொண்ணுக்காக போராடிட்டு இருக்காரு, நீ செக்கு மாதிரி நிக்கையா. போய் அந்த பையன் கால விழுந்து உன் பொண்ணுக்கு தாலி கட்ட சொல்லுங்க. இங்க பாரியா பெருசு, கையில விழுந்தாலும் கால் விழுந்தாலும் ஆகற காரியம் இல்ல. அட விடுமா, சும்மா சும்மா வர தொலை பண்றீங்க. அந்த பொண்ணு என்ன நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்படிங்களா? கொசுவ அடிங்கடா. அவன் தான் ஒத்துக்கிட்டால. ஆமாப்பா, டபுள் ஓகே. ஐயோ கல்லுங்க ஐயோ. நானேனா மம ஜீவன ஹேதுனா சதமானம் பௌதிதாய புருஷதேந்திரியே ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதே. மாமா எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பினாலதான் இந்த கல்யாணமே நடந்தது. தம்பி கிட்ட ஆசீர்வாதம். இந்த கல்யாணம் நின்று காரணம் இந்த தம்பி தான். ரொம்ப நல்ல தம்பி, தங்க கம்பி சொல்ல வந்து. சாரி சார். ஏங்க போன் பேசின உலகத்தையே மறந்துடுவீங்களா? Sorry, sir. எதிரில யார் வராங்க பார்க்க மாட்டீங்களா? ஏன்டா அவங்கள திட்டுற? பாவம் அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ? மாப்ள எல்லா சாத்து கூட எடுத்தாச்சு. நீ எதுக்கு பிளாட்ஃபார்ம் சொல்லிட்டு இருக்கற? தேங்க் யூ. சாரி பரவாயில்ல. சாரி பரவாயில்லைங்க, நோ ப்ராப்ளம். சாரிங்க சார். பரவாயில்லன்னு சொல்றாங்கல்ல, விடு மாப்ள. வா நம்ம ட்ரெயினை பிடிக்கலாம். என்ன மாப்பிள்ள இவ ஏன் அவளா இருக்க கூடாது? எவ்வளவு இருக்க கூடாது? அதான்டா ஐயா சக்சஸுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேனே, அவளா. அவ என்கிட்ட இருந்து என்ன? அட என்ன? எதையோ எடுத்துட்டு போன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குடா. எடுத்துட்டு போடு மாப்ள, விட்டுட்டு தான் போயிருக்கா. சீ வா. நீங்களும் சென்னையா? அவளும் சென்னைக்கு தாண்டா வர்றா. வேண்டாம் நீ எல்லாம் ஜாக்கிரதையா பாத்து. ரமேஷ் சும்மா அப்பா படிக்கிறேன்ல. டே ரமேஷ் டிஸ்டர்ப் பண்ணாத. என்னடா ஒழுங்கா இப்ப யாரையோ ரமேஷ் நீ யாரா அது? ஓ நான் வந்துருவேன். என் பையன். உன் பையனா? அப்ப அம்மா தெரியாது உனக்கு? அவங்க தான். ஏமா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் கேட்டேன். ஒரு பையன் மட்டும் தானா? சரி. சி ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்புறம் போதும்னு ஃபேமிலி பிளானிங் பண்ணி. ஆஹா 10 செகண்ட்ல ஒரு பொண்ணை பார்த்து ஃபேமிலி பிளானிங் வரைக்கும் போயிருக்கிறியே. இதுக்கு மேல நான் இங்க இருந்தா சரிப்பட்டு வராது. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன் ஆபீசர். கிளம்பு. நீ கிளப்பு. நல்ல லவ்ஸ்டா அது. பயணிகளின் பணிவான கவனத்திற்கு தூத்துக்குடியிலிருந்து சென்னை செல்லும் முத்துநகர் விரைவு வண்டி. ஐயோ பாட்டி, ட்ரெயின் கிளம்புது. கிளம்பிட்டு என்ன இப்ப அவசரம்? உள்ள வா. பாட்டி ஏங்க நீங்க வரலீங்களா? எங்க? சென்னைக்குங்க. நான் வரலங்க, நான் வழி அனுப்ப தான் வந்தேன். என்னது வழி அனுப்ப வந்தீங்களா? என்னங்க சொல்றீங்க? பாட்டி இங்க போச்சு. ஏங்க இந்த திருச்சி மதுரை வரைக்கும் வரக்கூடாதாங்க? ஏன்? சும்மா தாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா, நான் ஒரு புறம் வந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். நீ பாரு. ட்ரெயின் வேற கிளம்புது. அதான் கிளம்பிருச்சுல, போவாதீங்க. நீங்க வேற சார். பாய். வந்தது பாரு ரத்தம் இந்த அமரமான ஹலோ. என்னடா மாப்பிள்ள பேசுனியா? சாத்துக்குடி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? வெத்தலை பாக்கி இடிச்சுக்கிட்டு இருக்கு. அவ வரலடா. அதுக்கு பதிலா ஒரு பூசணிக்க வந்து உட்காந்துருக்குடா. சரி நான் அப்புறம் பேசுறேன். தம்பி உங்களை தான். எங்க? சென்னைக்கா? ஜப்பானுக்கு. ஓ அப்ப நமக்கு முன்னாலேயே இறங்கிடுவீங்க. ஆஹா. ஏய்
அறிவில்ல ஏழரை கூட்ட பத்தியடா ஊர்ல இருந்து பையனை கூட்டு வரும்போது விவரம் சொல்லி கூட்டு வர்றது இல்லையா? யோ உன் வேலையை பாரியா. நல்ல வேலை செல்லா பார்க்கல, பார்த்திருந்தேன் அவ்வளவுதான். போடு. முடியாது. என்னடா சொல்றான்? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேன்டானே. நான் சண்முகம். சில 40 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு 3 கோடி ரூபாய் கடையை எழுதி கேட்கிறியே, இது நியாயமா? சண்முகம், பேங்க்ல லோன் கொடுக்கலனாலும் நான் ஏன் உனக்கு கொடுத்தேன்? உன்னை பில்கேட்ஸ் மாதிரி பெரிய பிசினஸ் மேன் ஆக்கி அழகு பார்க்கவா? இப்படி கொடுக்க முடியாம நீ தவிக்கும் போது எழுதி வாங்கத்தான். கையெழுத்து போடு. முடியாது செல்லம். போடு சண்முகம். நான் வாங்கின காசை ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துறேன் கையெழுத்து செல்லம். போடுன்னு சொல்றேன்ல. நான் போட மாட்டேன் செல்லம். பரவாயில்ல போடு. நான் போட மாட்டேன் செல்லம். போடு. நான் போட மாட்டேன். அண்ணா முடிச்சிட்டேண்ணே. வாங்க வாங்க, எப்போ வந்தீங்க? இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வாங்க வாங்க, வண்டியில இருங்க. யாருங்க நீங்க? யாரா? என்ன தெரியல? தெரியல. நல்லா பாருங்க. தெரியலங்க. தூத்துக்குடியில சாத்துக்குடிங்க. சாத்துக்குடியா? ஆனா என்னங்க நீங்க சரியான டியூப் லைட்டா இருக்கிறீங்க. தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க சாத்துக்குடி வாங்கிட்டு எதிர்க்க வரும்போது 2 பேரும் டமால் இடிச்சுக்கிட்டுமே. நீங்க கூட ட்ரெயின்ல வராம பாட்டி வந்தாங்களே. நீங்களா? அன்னைக்கு வேற மாதிரி இருந்தீங்க. ஆட்டோ டிரைவரா நீங்க? அது எங்க மூஞ்ச அப்படி வச்சுக்கிட்டு ஆட்டோ டிரைவரான்னு கேக்குறீங்க? ஆட்டோ டிரைவர்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஆட்டோ ஓட்டி பெரிய ஆளானவங்க சரித்திரம் நிறைய இருக்கு. ஏன் நம்ம அப்துல் கலாமே. அப்துல் கலாம் ஆட்டோ ஓட்டுனாரா? இல்லைங்க, ஆட்டோல காலேஜ் போனார்னு சொல்ல வந்தேன். ஏங்க சும்மா இங்க நிக்கிறீங்க? பஸ் எல்லாம் நீங்க வராதுங்க. ஏறுங்க ஏறுங்க. ஹலோ, நான் தாண்டி சுசி. ஹாய் சுசி. ஏங்க ஒரு நிமிஷங்க. உங்க பேர் சுசியாங்க? ஃபுல் நேமுங்க? சுசிலா. நைஸ் நேமுங்க. பேசுங்க பேசுங்க. சொல்லுடி. அது தொலைச்சு போன வளையல் கிடைச்சதா? இல்லடி. ஆனா அந்த வளையல் எடுத்தவன மட்டும் சொல்ல விட மாட்டேன். இன்னும் ஒரு வாரத்துல பாரு ரத்தம் வாந்தி வந்து என்ன ஆக போறான்னு. ஆமாண்டி, முட்டை மந்திரிச்சு வச்சிருக்கேன். முட்டை. வன்மனை திருப்பி கூப்பிடுறேன். என்னங்க நீங்க பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க. இப்படி சூனியக்காரி மாதிரி முட்டையெல்லாம் மந்திரிச்சு வச்சிருக்கேன்றீங்க. பின்ன 2 சவரன் வளையலாச்சே, அப்படியே சும்மா விட முடியுமா? இருந்துட்டு போட்டோம். எடுத்தவன் நிலைமை என்னவோ, அவனா எடுத்தானோ இல்ல அதுவா வந்துருச்சோ? அதுவா எப்படி வரும்? வருங்க, சம்டைம்ஸ் வரும். அதுக்காக இப்படி முட்டையெல்லாம் மந்திரிச்சு வைக்கிறது? ஒருவேளை அவன் ஞாபகார்த்தமா கூட எடுத்து வச்சிருக்கலாம் இல்லையா? ஞாபகார்த்தமாவா? அதாங்க, இந்த தலையில போடுற ஸ்லைடு பின்னு, சப்பி போட்ட ஐஸ் குச்சி, சாப்பிட்டு போட்ட சாக்லேட் பேப்பர், இதெல்லாம் புக்குக்குள்ள வச்சுக்கிறது இல்லையா? அதுக்கு ஏன் 2 சவரன் வளையல கிடைச்சது? ஏங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஷாஜஹான் நினைச்சிருந்தா எனக்கு தாஜ்மஹாலே கிடையாதுங்க. எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஷாஜகானை கூப்பிடுறீங்க? இல்லைங்க, ஃபீலிங்ஸுக்கு விலையே இல்லைன்னு சொல்ல வந்தேன். இனிமே அந்த கேரக்டர் திட்டாதீங்க. ஃபீலிங்ஸா? திட்ட மாட்டீங்களா? ஓகே. இந்த வீடுதான், இந்த வீடுதான். ஐயோ எதுக்குங்க நமக்குள்ள? என்ன நமக்குள்ள? நமக்குள்ளனா நமக்குள்ள. இந்தாங்க. எப்போ புரிய போதும்? ஒன்றும் இல்லை, போங்க. நீங்க எதுக்கு வரீங்க? சும்மா வழி அனுப்பலாமேன்டா. இது ஏன் வீடுதான், எனக்கு வழி தெரியும். நீங்க போங்க. பாட்டி. பாட்டி, அன்னைக்கு ட்ரெயின்ல பார்த்ததோட சரி, நான் தான் அட்ரஸ் கொடுத்துட்டு வந்தேனே வீட்டுக்கு வர்றது. அட்ரஸ் தொலைச்சிட்டேன் பாட்டி. சரி சரி, வீட்டுக்கு வந்துட்டு வாசல்லயே நிக்கிறியே, உள்ள வா. வா வா வா. என்னம்மா நீ வெளியில நிக்கிற? உள்ள வா. வாங்க, நம்ம வீடுதான். இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். காலேஜுக்கெல்லாம் போறியா? ஆட்டோ எல்லாம் ஓட்டுறிய? உட்காரு உட்காரு உட்காரு. முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன சாப்பிடுற? நல்ல காஃபி டீ? இல்ல, அந்த பழக்கம்லாம் இல்ல பாட்டி. இந்த காலத்துல இப்படி ஒரு புள்ளையா? பாட்டி,
இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஓவல் இந்த மாதிரி வஸ்து ஏதாவது கிடைக்குமா? அப்படி வரியா உனக்கு கேள்வி, நான் தூத்துக்குடியில இருந்து தூங்காம வரேன், என்ன விட்டுட்டு ஒரு ஆட்டோ டிரைவரை போய் உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நீ உட்கார்றா. டீ வேணுமா காஃபி வேணுமா ஓவல் வேணுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு வேணா இவன் ஆட்டோ டிரைவரா இருக்கலாம், எனக்கு இவன் கடவுள் மாதிரி. நல்லா இருப்பா. நீ பாட்டுக்கு என்ன தூத்துக்குடியில ட்ரெயின் ஏத்தி விட்டு போயிட்ட. ராத்திரி 12 மணி ஹார்ட் அட்டாக். இந்த தம்பி தான் அங்க ஓடி இங்க ஓடி எங்க இருந்த ஒரு டாக்டரை கூட்டிட்டு வந்து என் உயிரையே காப்பாத்தினான். அந்த நல்ல காரியத்தை பண்ணவன் நீதானா? நீங்க பேசிட்டே இருங்க, நான் போய் பூஸ்ட் எடுத்துட்டு வரேன். அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? லவ் மேரேஜா அரேஞ்ச்டு மேரேஜா? ஹலோ, இல்லைங்க, பாட்டி தானே பேசிட்டு இருக்க சொன்னாங்க. வேணான்னா சொல்லுங்க, நானே பேசிக்கிறேன். என்னடா அது? அப்பால இருந்து அதுவா பாட்டி? இவ்வளோ பெருசா இருந்த ஜனங்க மனசு சுருங்கி 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 இத்தனூண்டாயி போச்சு பாட்டி. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீ எதுக்குடா இதெல்லாம் ஃபீல் பண்ற? பூஸ்டர் குடி. கையெல்லாம் கொஞ்சம் கிரீஸா இருக்கு பாட்டி. இது உன் வீடு, உள்ள வாஷ் பேசின் இருக்கு, போய் கை கால் மூஞ்சி எல்லாம் அலம்பிட்டு வா. ஓ, நம்ம வீடு. கொண்டா நான் வச்சுக்கிறேன். தம்பி போன் அடிக்குது பாரு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணுங்க பாட்டி. ஸ்பீக்கரா? அது எங்க இருக்கு? எனக்கு தெரியும் பாட்டி. டேய் மாப்ள சுகுடா. டேய் சுகு. என்னடா மாப்ள ஃப்ரெண்ட் போனதுல இருந்து ஒரு போன் கூட காணோம். இந்த காலேஜ்ல சேருது ஹாஸ்டல்ல சேருதுன்னு கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன். சரி அதை விடு. அந்த சாத்துக்குடி பாத்தியா? அதுதான் மாப்ள. தூத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் இடிச்சியே அந்த ஃபிகர். என்னடா மாப்ள? நான் பேசிட்டே இருக்கேன். மாப்ள என்ன அவன் கூட தூத்துக்குடிங்கற சாத்துக்குடிங்கற ஃபிகர் அது ஒண்ணு இல்லைங்க, சென்னையில சாத்துக்குடி என்ன விலைன்னு கேக்குறாங்க. அவ கையில இருந்து 2.5 சவரன் வளையல் உருவினியே, அது இருக்கா? உன்கிட்ட சொல்றேன் என்ன, கல்யாணம் நல்லபடியா நடந்தா குலதெய்வத்துக்கு கடா வெட்டறத உன் தங்கச்சி வேண்டி இருக்கா. வெட்லினா தெய்வ குத்தாயிரும். வளையல் வித்து பணத்தை 10,000 அனுப்பிச்சிடுவான். பாட்டி ட்ரெயின்ல இருந்து இறக்கி விடும்போது கையோட வந்துருச்சு. அதான் ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன். என்ன அப்படி பார்க்க வேணாம் சொல்லுங்க பாட்டி. திருடனா இருந்தா எடுத்த நிமிஷத்துலேயே ஒன்று வச்சிருப்பான், இல்லைன்னா வித்திருப்பான். இப்படி இதயத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்க மாட்டான். ஐ மீன் பாக்கெட்டை சொன்னேன். இந்தாங்க பாட்டி. அண்ணா ஒரு டீ. என்னடா ஒரு டீனா 9 பேர் வரீங்க? வழக்கம் போல வெளியே நின்று வாட்ச்மேன் வேலை பாருங்க. போங்க சு 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 போ போ போ. அண்ணா நீங்க டீ போடுங்க. தாங்க தம்பி. என்னண்ணா கையெல்லாம் வெட்ட வெட்டாங்குது? விஷம் விஷம் கலந்துருக்கீங்களோ? பரவாயில்ல கொடுங்க, முறிச்சிருவோம். உடஞ்ச கிளாஸ் எடுத்து குத்துற ஜாதி இல்ல, அதுக்கும் சேர்த்து காசை பொறுக்கிக்கோ. யார் முன்னாடி நின்னு ஆனமா பேசிட்டு? சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமா பேசுவேன், சாக்கடை முன்னாடி இல்ல. இனி பேயாம நில்லு. வேதநாயகம், நீ போட்ட என்கவுண்டர் பிளான்ல இருந்து தப்பிச்சு காலேஜுக்கு போனேன், படிக்க இடம் இல்லைன்ட்டாங்க. ஹாஸ்டலுக்கு போனேன், படுக்க இடம் இல்லைன்ட்டாங்க. போலீஸ்காரனா ஆகணுன்ற ஆசை, கனவு, லட்சியம் எல்லாமே செதஞ்சி வாழ்க்கையை இருண்டு போச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாம தான் உன்னை தேடி வந்தேன். ஆனால் நீ என்னை கூட்டிகிட்டு போய் சுற்றி சுற்றி தெரு தெருவா கொடுத்திய ஒரு உபதேசம். ஆடி போயிருந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் கொடுத்த கீ மாதிரி. புரியல? பயம். வேதநாயகம்னா பயம்னு அதே நானும் கையில் எடுத்தேன். கட்டப்போமல்ல, அவன் சின்ன வீடு கழுத்துல கத்தியை வச்சு அறுத்துருவேன். என்ன பொட்டாம்பார் எஃப்ஐஆரை பயந்து போய் வான் மேலேயே. இது வரைக்கும் அடுத்தவன் சொத்தை தானே எழுதி வாங்கியிருப்ப. உன் சொத்தையே உனது இல்லைன்னு அடுத்தவனுக்கு எழுதி கொடுத்துருப்ப. இப்போ எப்படி நடந்துச்சு? மானம் போயிடுமேன்ற பயத்தால. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா? இன்னிலேருந்து எல்லாம் மாறும். அதே பயத்துல எல்லாம் நல்லது நடக்கும். நான் போலீஸ்காரன் ஆகிறத நீ தடுத்ததை பற்றி கூட நான் கவலைப்படல. சாதாரண ஜனங்க செய்கிற தப்புக்கு தான் போலீஸ்காரன் தேவை.
நீ காட்டில் இருக்கிற மிருகம். இதை நான் சொல்லலை, நீ சொன்னது. உனக்கெல்லாம் போலீஸ்காரன் பத்தாதுடா, வேற 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 வேட்டக்காரன் தாண்டா வேணும். வேட்டை ஆரம்பம் ஆயிடுச்சுடோய்.